देवानाञ्च ऋषीणाञ्च गुरुं काञ्चन सन्निभम् भक्तिभूतम् त्रिलोकेशम् तन्नमामि बृहस्पतिम् सुरसङ्गगुरुर्वाग्मी वाचस्पतिरुदाररी बृहस्पतिरिति ख्यातो वरम् दद्यात् सदा वयम्. இன்று ஒரு பொன்னான நாள், சுபம் தரக்கூடிய மங்களவாரம், சுபகிரகமாகிய குரு கிரகத்தினுடைய சஞ்சாரம். மண்ணுலக மாந்தர்கள், விண்ணுலக தேவர்கள் என அனைவரும் வேண்டி வணங்கி விரும்பி வரவேற்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையப்பட்டிருக்கிறது. ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஆண்டு ஒன்றுக்கு சஞ்சாரம் செய்கின்ற ஒரு கிரகம், ஒரு சுப கிரகம், ஒரு வியாழன், ஒரு பிருகஸ்பதி, ஒரு பொன்னவர் என்று இவ்வாறாக பல பெயர்களுக்கு காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய ஒரு கிரகம். மிகவும் ஆர்வமாக குருபலம் வந்துவிட்டதா, குரு பெயர்ச்சி எப்போது என்று அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய சஞ்சாரம் என்றால் இந்த குரு பெயர்ச்சியை சொல்லலாம். அந்த வகையில் உச்சம் பெற்ற குருவாக கடகராசிக்கு ஸ்ரீ குரு பகவான் பயிற்சியாகி சகல நன்மைகளை, சகல ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமையப்பெற்றிருக்கிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையில் குரு வகிக்கின்ற ஸ்தானம், குருவினுடைய பார்வை என்று கோச்சார ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் மிக முக்கிய ஸ்தானத்தை பெறுகின்ற ஒரு கிரகமாக இந்த குரு கிரகம் அமையப்பெற்றிருக்கிறது. முக்கியமாக வாழ்நாளில் திருமணம் என கல்யாணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப இன்றியமையாததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் கல்யாண பாக்கியங்களை, திருமண வரங்களை, விவாகத்தை அனுக்கிரகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் என்றால் இந்த பிருகஸ்பதி கிரகம். அதுபோல் புத்திர சந்தானம் என்பது வம்ச விருத்தியை குறிக்கின்ற ஒரு கிரகம். பொருளாதாரம், உத்தியோகம், கல்வி என்று பல வகையிலும் ஒரு அன்றாட மனித வாழ்க்கையில் ஒரு பல சுபங்களையும் நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக இந்த பிருகஸ்பதி கிரகம், குரு பகவான் விளங்குகிறார். அந்த வகையில் இன்று விசேஷமாக ஸ்ரீ ராசிமண்டல குரு தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ அபிஷேகம், மகா யாகம், மகா தீபாராதனை ஆகியவைகள் நடைபெற உள்ளன. கணேசமூர்த்தரே நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சற்றுர்மேலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.